அது ஒரு மழைக்கால இரவு. சாலை முழுக்க இருள், மின்னல் அடிக்கிறது. நான் மழையில் நனைந்து நடைபெறுவதை பார்க்க முடிந்தது. நடைபெற்ற இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் பெயர் ராமசாமி. அவரின் கையில் ஒரு பழைய பை, அதில் சில மருந்துகள். அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். கதை இன்னும் கொஞ்சம்தான். என் மகனை பார்க்கணும். அவனை இல்லாம நான் எப்படி இருக்க முடியும்? என் இதயம் ஏங்குது. கொஞ்ச நேரம் அவனோட பேசணும். தயவு செய்து உதவுங்கள். 15 வருடங்களுக்கு முன்பு அதே ராமசாமி ஒரு அன்பான அப்பா. அவருக்கு ஒரு மகன் கார்த்திக். அவரின் மனைவி சிறு வயதிலே இறந்து விட்டாரனோ. அதனால் அப்பாவே அம்மாவாகவும் இருந்தார். கார்த்திக்காக அவர் எல்லாம் செய்தார். தனக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் மகனுக்கு சாப்பாடு கொடுத்தார். ஒரு நாள் கார்த்திக் பள்ளியில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான். அவன் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு ஓடி வந்தான். ராமசாமி கண்ணி விட்டார். என் மகன் பெரியவனா ஆகப் போகிறான் என்று சொன்னார். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் ராமசாமி ஒரு விபத்தில் சிக்கினார். அவருக்கு வேலை போய்விட்டது. வீட்டில் பணம் இல்லை. கார்த்திக்கின் படிப்பு பாதிக்க ஆரம்பித்தது. நீ நல்ல அப்பா இல்ல, எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியல. ஒரு இரவு அவர் ஒரு முடிவு செய்தார். என் மகன் நல்லா வாழணும், நான் இல்லாமலே இருந்தாலும். அடுத்த நாள் அவர் ஒரு கடிதம் எழுதிவிட்டு வீட்டை விட்டு போய்விட்டார். கார்த்திக் இப்போது ஒரு பெரிய பிசினஸ்மேன். பணம், புகழ் அனைத்தும் இருந்தது. ஆனால் மனம் அமைதி இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு பழைய பெட்டியை திறந்தான். அதில் ஒரு கடிதம். அவரது அப்பா எழுதியது. ஏனென்றால், நான் எங்கிருந்தாலும் உன்னை பார்த்து கொண்டே. அந்த கடிதம் படித்ததும் அவனின் உலகமே சிதறியது. நான் என்ன பண்ணிட்டேன்? அவன் தனது அப்பாவை தேட ஆரம்பித்தான். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள். இப்போது மழையில் நடந்து கொண்டிருக்கும் அந்த வயதான மனிதர் அவரே ராமசாமி. அவர் தனது மகனை கடைசியாக பார்க்க வருகிறார். அப்பா வந்துட்டார். அப்பா. ஆமா, நான் தான். அப்பா, என்ன மன்னிச்சிடப்பா. சிரித்தார். நீ சந்தோஷமா இருக்கியப்பா, அதுதான் அவருக்கு முக்கியம். அப்பா. அவன் அப்பாவை அணைத்துக் கொண்டான். சில நாட்கள் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஒரு நாள் ராமசாமி தூங்கிக் கொண்டே கவனித்தார். அவர் விழிக்கவில்லை. அவன் அன்பான அணைப்படுத்த கார்த்திக் அழுதான். அப்பா, என்னை விட்டுட்டு போகாதீங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்பா அம்மாவை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் இருக்கும்போது அன்பு கொடுங்கள். இல்லையெனில் ஒரு நாள் பச்சாத்தாபம் மட்டும் இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் அப்பாவிடம் இப்போதே சென்று பேசுங்கள். நன்றி.